பண்ணுன்றது தான் இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம் சார். பார்க்கும் எங்க இது வந்து திருச்சி திண்டுக்கல் ரோடு சார். இது பஸ் ஸ்டாண்ட், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்சி திண்டுக்கல் ரோடு, இது மதுரை ரோடு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா பார்ட் 2 growth காரணம் ஆகும். எழுதி வச்சுக்கங்க, அடுத்த 5-10 வருஷத்துக்கு இந்த இடம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியிலே வரும். 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் எல்லாமே எல்லா ரோட்லையும் தாஞ்சூர் ரோடு, புதுக்கோட்டை ரோடு, மதுரை ரோடு எல்லாத்துலயுமே 13-15 கிலோமீட்டர்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சீங்க, கிட்டத்தட்ட 2500, 1500, 2000 இது சம்திங் இருக்கு இன்னைக்கு எல்லா ரோட்லையும். ஆனா திண்டுக்கல் ரோடு இருக்கு பாருங்க, இதான் பார்ட் 2 டெவலப்மெண்ட் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2500 தான் இருக்கு. கரெக்டா 5 கிலோமீட்டர்ஸ் தான், வெறும் 5 கிலோமீட்டர்ஸ். மற்ற இடத்துல 15 கிலோமீட்டர்ல நீங்க ஒரு கொடுத்த இடத்தை கொடுத்து வாங்குற இடத்துல நம்ம இதுல 5 கிலோமீட்டர்ஸ்ல இந்த ரேட் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்த ரோடு. நெக்ஸ்ட் நல்லா கவனிச்சு பாருங்க, இதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இந்த இடம் தான் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் டெவலப்டு சிட்டி எல்லாமே இந்த சைடுல தான் இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே. இப்ப மதுரை ரோட்ல இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் தான், இதே அவுட்டர் தான், பஞ்சப்பூர்ன்றது அவுட்டர் தான். புதுசா உருவாயிருக்கே தவிர இன்னும் மக்களோட மூவ்மெண்ட், பீப்புள் மூவ்மெண்ட், மக்களோட டென்சிட்டி அங்க இல்ல. ரைட்டுங்களா? மக்களோட டென்சிட்டி அங்க இல்ல. அங்க நம்மளோட திண்டுக்கல் ரோடுக்கு இப்போ மதுரை ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல அருகில இருக்கக்கூடிய வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேஷனல் ஹைவே எது அப்படின்னா எதுங்க? எது சார்? திருச்சி திண்டுக்கல். எது சார்? திருச்சி திண்டுக்கல். புதுக்கோட்டை ரோடுல 10 கிலோமீட்டர், அங்கே பயங்கர டெவலப்மெண்ட். திருச்சி திண்டுக்கல் ரோடு மட்டும்தான் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சோ இது ஈஸியா என்ன ஆகும்? மெர்ஜ் ஆகும். நல்லா கவனிச்சீங்க சார். எது ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் சார். இதுல 1500 ஏக்கர் இன்னைக்கு எம்டியா பிரைவேட்ல இருக்கு. பிரைவேட்ல இருந்தாவே என்ன ஆகும்? அங்கதான் லேஅவுட் போட முடியும். கவர்மெண்ட்ல இருந்தா என்ன ஆகும்? லேஅவுட் போட முடியாது. ரைட்டா? இது பல்க் லேண்ட். அப்ப இந்த சைடுல வராது. இன்னொரு விஷயம், இங்க எல்லாம் ஒரு ஏக்கர் எவ்வளவு சொல்றீங்க? ஒரு பிளாட் எவ்வளவுங்க? 1 கோடி ரூபாய். ஸ்கொயர் ஃபீட் 8000 கணக்கு பண்ணி பாருங்க. 96 லட்சம் வருதா? சாதாரண மக்கள் யாராவது 96 லட்சம் கொடுத்தாங்க போய் மக்கள் இருக்க முடியுமா? யாருப்பா? சரி, இந்த கோரையார குடிச்சிட்டாங்க. இந்த ஆளை நேரா குளம்புக்கு எப்படி போகுது? இங்க இருந்து தீரநகர், தீரநகர்ல இருந்து தீரநகர் எங்க போகுது? அவன் என்ன சொல்றான்? கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா போகுதோ அது பக்கத்துல வாங்கி வச்சிருக்கேன், கண்டிப்பா டெவலப் ஆகும். அதுவும் சொல்றேன், ஒரு ரிங் ரோடு வந்துருச்சுன்னா அது டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? பயங்கர டெவலப். ரோடு இன்னும் வரல, ரிங் ரோடும் வரல, ரெண்டு வந்தாலுமே மிகப்பெரிய. அது மட்டும் இல்லாம இந்த பிராட்டியூர்ல இருந்து இந்த ரிங் ரோடு ஒரு ரோடு வருது, அது 60 அடி ப்ரொபோசல் ரோடு. அந்த 60 அடி ப்ரொபோசல் ரோடு நம்ம இடத்துல இருந்து பாசிட்டிவ் கார்னர் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ரிங் ரோடு பாத்தீங்கன்னா வருது. சோ அப்ப நம்மளால நெக்ஸ்ட் அப்ப எப்படி வரும்? ஓகேங்களா? இப்ப நல்லா கவனிச்சீங்க, நம்ம இடம் இங்க இருக்குது, மெயின்ல இருந்து 600 மீட்டர் தூரத்துல இருக்கு. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இந்த இதுல நம்ம வந்துடலாம். சோ அப்போ 2 கிலோமீட்டர்ஸ்ல ரேட் கம்மியா இருக்குது இந்த இடம் தான். அப்ப என்ன ஆகும்? இந்த திண்டுக்கல் ரோடு தான் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல். நெக்ஸ்ட் கொடுங்க. பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளோட இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதுல போட்டோஸ். நெக்ஸ்ட் போட்டோஸ் பக்கத்துல நம்மளோட லேஅவுட் இருக்குது. இத பாருங்க, பிராட்டியூர்ல ஒரு 2000 ஹிந்து பேப்பர்ல எல்லாம் நான் சொல்றது எதுவுமே நானா சொல்றேங்க, எவிடன்ஸ் ப்ரூஃபா சொல்றேன். வித்தவுட் எவிடன்ஸ் நான் எதுவுமே இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதான் போட்டோஸ். இப்ப நம்மளோட இடம் பாத்தீங்கன்னா இங்க இருக்குது 2-3 ரோடு இருக்கு நம்மளுக்கு. கொத்தமங்கலம் வழியா போனா, பெட்ரோல் பங்க் முன்னாடி போனா, இந்த ரோட இன்னும் ஒரு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல தார் ரோட நம்ம வந்து பண்றோம். 3 லேஅவுட் இருக்குது. ஓல்டு லேஅவுட் ரோடு தார் ரோட நம்ம கொண்டு வந்துருவோம். இதுதான் இந்த லிங்க் ரோடு. இந்த என்ட்ராவது ஆர்மி வாய்ஸ்ல இருந்து என்ட்ரி ஆகும். இந்த ரோடு தான், இந்த கரையை தான் 3 வருடம் செலவு பண்ணிருக்காங்க. இப்போ இது முடிஞ்சோன்னா ரோடா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பார்ட்ல கூட இது எல்லாமே லேஅவுட்டா டெவலப் ஆகும்.
இந்த 60 அடி ப்ரொபோசல் ரோடு இங்க இருந்து நம்மளால பார்த்தீங்கன்னா ஈஸியா போக முடியும். இந்த கார் பார்க்கிங் நிப்பாட்டி எக்ஸிட் ஆகுது எல்லாம் நம்ம இடத்தோட தான் வரும். ஸோ அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கமர்ஷியலா சக்சஸ் ஆகும். வந்து ஓகே நெக்ஸ்ட் 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 இப்போ நம்மள கிட்டத்தட்ட 32 பிளாட். நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 2500, செகண்ட் ரோல 2400, அதுக்கப்புறம் 2300. இது நம்மளுடைய எம்ஆர்பி. இதுல நம்மளுக்கு ரெட்ல இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ போட் ஹவுஸ், நம்ம இடத்துக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம், இங்க ரிசார்ட், இங்க ஃபேமிலி தாபா, இது எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது. இது எல்லாமே வரப்போகுது. ரேட் அப்படின்றது கண்டிப்பா பிக்கல் ஆகும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துல ஒரு 43 lakhsக்கு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பட்ஜெட் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு கார்பரேஷன் ஏரியாவை ஒரு 40 லட்சத்துக்கு வீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகுங்க கொடுக்குறது ரொம்ப இடமே 40 லட்சம் ஆகும். நம்ம ஒரு 40 வீடு 3ஆம் நம்பர்ல ஒரு வீடு ஒரு கஸ்டமர் கட்டிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம ரிசார்ட்ஸ், சர்வீஸ், வில்லாஸ் எல்லாமே நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பக்கத்துல ரிசார்ட்ஸ், சர்வீஸ், வில்லாஸ் எல்லாமே நம்ம கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது வந்து போட்டோஸ் பக்கத்துல இருக்கிறதுனால ரிசார்ட், வில்லாஸ் வந்து ரொம்ப இது. ஏன்னா நேச்சரா இருக்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிரீனிஷா இருக்கக்கூடிய வாட்டர் படுற இடத்துல ஒரு ரிசார்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அங்கதான் கட்டுவோம் இல்லையா? ரிசார்ட்ஸ் அங்கதான் கட்டுவோம். ரிசார்ட்ன்றது என்னங்க, அந்த மாதிரி இடத்துல தானே ரிசார்ட் அப்படின்னா நமக்கான அது யாரு இன்கமாவும் வரும். கிட்டத்தட்ட 30,000 நம்ம இதுல சம்பாதிக்கலாம். யாராவது கட்டி விட்டாங்கன்னா சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் 1ல அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் 1ல நம்மளுக்கு 10 டைம்ஸ் ஆயிருக்கு. பார்ட் 2 growth நம்ம இடத்துல நம்ம ஏரியா தான் வருது இல்லையா? 1000 நிலங்கள்ல நம்ம வருது. சோ அங்க நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணா நமக்கும் ஒரு 5 ல இருந்து 10 டைம்ஸ் பண்றது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கங்க, கண்டிப்பா அங்க 5 டைம்ஸ் இருக்குது கேரண்டி நம்ம